தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகருணா சிந்தும் ஞானதம் சாந்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதான கலியதேவம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு உணர்ந்தும் அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு இந்தா குழந்தைக்கிட்ட இதை கொடு, இந்தா குழந்தைக்கிட்ட இதை கொடு. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவனும் பாருங்கள், தினமே பாருங்கள். நம்ம ஒரு சேனலில் மட்டுமே பெரியோரோட அனுகிரகத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தலைப்பு அப்படிங்கிறத நம்ம சேனல் தான் முதல்ல ஆரம்பிச்சிது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு அது கூட ஒரு சம்பந்தம் இருக்க மாதிரி அந்த அந்த அதில் வந்திருக்க என்ன சம்பவம் இருக்கோ அந்த தலைப்புக்கும் சம்பந்தம் இருக்காது. பெரியவருடைய அனுகிரகம் தான் இது. ஸ்ரீ சிவராம ஸ்ரௌதிகள் அப்படிங்கிறவர் மகாபிரியாவுக்கு நிறைய கைங்கரியம் பண்ண கூடவே இருந்த கைங்கரியம் பண்ணவர். இவரோட இன்டர்வியூ ஒன்றா நான் பார்த்தேன். இவர் சொல்லியிருக்கார், காஞ்சி மடத்தோட 60வது பீடாதிபதி ஸ்ரீ அத்வைத ஆச்சாரிய பிரகாஷேந்திர சரஸ்வதி அவளோட அதிஷ்டானத்தை கீழம்பில் அவர் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வரார். இன்னும் கூட அவர் அங்கே தான் இருக்கார். இவர் பழைய ஒரு இன்சிடெண்ட்டை ஞாபகம் வரதை சொல்கிறார். அந்த காலத்தில் வயசான ஒரு தீவிரமான வைஷ்ணவர் இருந்தாராம். அவர் பேரை சொல்ல வேண்டாம்னு சொல்லலை. அவர் ஒரு தாத்தாச்சாரியார் வகுப்பை சேர்ந்தவர். அதுதான் தாத்தாச்சாரியார்னு சொல்லுவார் ஸ்ரீ வைஷ்ணவர். அவரோட பிள்ளை கண்ணன் கண்ணன்கிறவர் மடத்திலேயே ஏஜெண்ட்டாக இருந்தவர் பெரியவாளுக்கு. அது வேறு விஷயம். அந்த தாத்தாச்சாரியார் கீழம்பியில் தங்கியிருந்தார். மகாபிரிவா அங்கே வரச்செல்லாம் மகாபிரிவா முன்னாடி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வீட்டை விட்டு நகரமாட்டார். மகாபிரிவா ஒரு வேளை அங்கே இருக்கக்கூடிய ஒரு வைஷ்ணவ கோவில் ஒன்று இருக்கான். அந்த கோவிலுக்கு உள்ளே போயிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா பெரியவா போகிற வரைக்கும் வீட்லேயே இருப்பாராம். பெரியவாளை பார்த்துடக்கூடாதுன்னு ரொம்ப நல்ல எண்ணம் அவருக்கு. அந்த மாதிரி இருந்தவர் அவர். அப்படி இருக்கவாளுக்கும் அனுகிரகம் பண்ணுவாள். ஆனால் பெரியவா பரமேஸ்வரனுங்கிறதுனால வைஷ்ணவா சைவம் அப்புறம் மற்ற இதர ஜாதி எதுவுமே அவருக்கு கிடையாது. எல்லாருக்குமே அவருக்கு சொந்தமானவர். அவர் எல்லாமே அவருக்கு சமமாக நினைக்கிறவர். அவருக்கு அவர் அங்கே இருக்க ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ கோவிலுக்கு மகாபிரிவா அடிக்கடி போகிறது வழக்கம் அப்படிங்கிறார். அவருடைய பொண்ணு, அந்த தாத்தாச்சாரியோட பொண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பிறவிலேயே அது ஊமையாக இருந்தது. இந்த குழந்தை இப்படி இருக்கு அப்படின்னு அவளுக்கு அதை பேசணுமேனு ஆசையாக இருக்குது. ஆனாலும் அந்த தாத்தாச்சாரியாக இருக்கும் தான். ஆனால் அவர் பெரியவா கிட்ட ஒன்றும் கேட்க போகிறதில்ல. இருந்தாலும் பெரியவாளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. பெரியவா அனுகிரகம் பண்ணணுன்னா பண்ணிவிடுவார். மகாபிரிவாளால் தான் அனுகிரகம் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒரு எண்ணம். இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம், அந்த நிஜமான பக்தி இருக்குவா அதை புரிஞ்சுப்பா மகாபிரிவா யாருங்கிறத. சும்மாவான வீம்புக்காது நான் வைஷ்ணவ நீ சைவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் பெரியவாளுடைய பவர் என்னது அப்படின்றது தெரிஞ்சுட்டு இருக்கா அந்த பொண்ணு. அதனால் அவள் என்ன பண்ணாலாம், அவளுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த குழந்தைய பெண் குழந்தையை எடுத்துட்டு 45 நாள் வந்திருக்கா விடாமல் பெரியவாளை தரிசனம் பண்ண. பெரியவா அப்போ சிவாஸ்தானம் அங்கே இருந்திருக்கா தேனம்பாக்கத்தில். குழந்தைய தினம் கொண்டு வச்சுட்டு இருப்பா, பிரார்த்தனை பண்ணுவா, அங்கேயே உட்காந்துருவா, அப்புறம் போயிடுவா. இந்த மாதிரி இருக்கும்போது பெரியவா சொன்னாலும் ஒரு நாள் கொஞ்சம் தேனில் வசம்பு அப்படிங்கிறத அது தேய்ச்சி அது நாக்களை தடவு, குழந்தை நாக்களை பாரு அப்படின்னாராம். அதை பண்ணி பார்த்துருக்கா. பண்ணி பார்த்துட்டு அதில் ஒன்றும் அந்த குழந்தைக்கு ஒன்றும் அது உபயோகமாக வரல அப்படிங்கிறதுனால அதை சொன்னாலாம். ஒன்றும் அதில் ஆகலை அப்படின்னாலாம். அப்போ இது 45 நாள் கிட்ட ஆயிடுத்து. இப்போது
பெரியவா இப்படி அனுகிரகம் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நம்பி வந்துட்டாளே. பெரியவா என்ன பண்ணால், ஸ்ரீகண்டன் மாமா இருந்தாராம், கூட கைங்கரியம் இருந்தாராம். ஒரு பழத்தை கொண்டு வா அப்படின்னாராம். அவர் போய் தேடி ஒரு ஆப்பிள் எடுத்துன்னு வந்து பெரியவா கையில் கொடுத்தாராம். பெரியவா அதனோட நெஞ்சில் வச்சுட்டாராம், வயிற்றில் வச்சுட்டாராம், கண்ணை மூடிண்டு ஏதோ தியானம் பண்ண மாதிரி பண்ணாராம். இப்போ வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இந்தா நீ கொடுத்தாராம், உன்னோட குழந்தைக்கு இதை கொடு, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இந்த மருந்தீஸ்வரரே நம்ம பெரியவா தானே, மருந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்ல நம்ம பரமேஸ்வரன் வந்து அவர் பெரியவா தானே, மருந்தீஸ்வரராக இருந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறார். அதை கொடுத்துருக்கா. அந்த பொண்ணு வந்து இதனுடைய அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார். அந்த கீழம்பியை சேர்ந்த சிவராம ஸ்ரோதிகள் அவர் சொல்கிறார், அந்த குழந்தை வந்து அந்த சின்ன குழந்தைகிட்ட அந்த ஆப்பிளை அந்த அவளுடைய தாயார் வாங்கி கொடுத்தா அது என்ன பண்ணுறது, கடிக்க ஆரம்பிச்சுடுது. கடிக்க ஆரம்பிச்சுட்டு உடனே பெரியவாளுடைய சந்நிதி விட்டு தாண்டறதுக்கு முன்னே அம்மா அப்பான்னு சொல்ல ஆரம்பிக்குது. முதல்ல அதுக்கு ஊமை சொல்ல வரல, ஆனால் அம்மா அப்பான்னு சொல்கிறதுக்குன்னா எப்படின்னு தெரியுமே, அதுக்கு தெரியும் ஆனால் சொல்ல வரலை, ஏன்னா அதுக்கு பேச முடியல. இப்போ வந்து அந்த கொஞ்சம் ஆப்பிளை சாப்பிட்டுட்டு சந்நிதி தாண்டறதுக்கு முன்னே அம்மா அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அந்த பெரியவா வந்து எப்படி வேணால் அனுகிரகம் பண்ணுவாள். அதுக்கப்புறம் அவர் சொல்கிற சிவராம சௌதிகள் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்ல. அப்பேற்பட்ட அனுகிரகம்னா அந்த பொண்ணு என்ன பண்ணியிருப்பா, குழந்தைய எடுத்து திருப்பி மகாபெரிவா கிட்டே வந்து விழுந்து கதறி அழுது பெரியவாளுடைய காருண்யம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பா. அதை அவர் சொல்லியே தவிர நிச்சயமாக அது நடந்திருக்கும். அந்த குழந்தைக்கு அப்பயே பேச்சு வந்துடுது, அம்மா அப்பான்னு வந்துடுது. அப்புறம் பார்வதி பரமேஸ்வரன் தானே தாயார், நம்ம மகாவிஷ்ணு இவாள தான் தாய் தந்தையார். குழந்தை வந்து சொல்லிடுது அம்மா அப்பான்னு, அந்த சன்னதிலேயே வந்துடும் அப்படின்னு பெரியவாங்க வந்து காமிச்சிருக்கா. அப்புறம் அந்த குழந்தை கேட்கவே வேண்டாம், நல்லபடியாக பேச ஆரம்பிச்சிருக்கோம். இந்த தாத்தாச்சாரியாருக்காக பெரியவா வந்து நம்மளை அவர் வந்து பிடிக்கலை அவருக்கு அப்படிங்கிறதுக்காக பெரியவா பண்ணாமல் இருந்தாளா? அனுகிரகம்ன்றத எல்லாருக்குமே பெரியவா பண்ணுவாங்கிறத நம்ம இது மூலம் தெரிஞ்சுக்கணும். இது யாரும் இந்த அனுபவத்தை நீங்கள் கேட்டிருக்க முடியாது. ஜெய ஜெயசங்கர ஹரிசங்கர மகாபிரிய பாதமே சரணம், மகாபிரிய பாதமே சரணம்.